விஜய்க்கு விஜய் டிவி ஆல்சோ இருக்குல்ல. ஆனா அது விஜய் இது கிடையாது. இல்ல எல்லாருமே அப்படி சொல்லுவாங்க அதனால. விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிக்க போறாங்க, நீங்க வேற என்ன எடுத்து கொடுக்குறீங்க? விழுந்துட்டேன் நானு. சூப்பர்ண்ணா. ட்ரைலரே நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி பார்த்துட்டேன். கோட்டுக்கு வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கண்டிப்பா நல்லா பண்ணிருப்பாரு நம்புறோம். என்ட்ரி செம்மையா இருக்கும், ஃபைட்டிங் நல்லா இருக்கும். தளபதி பிடிக்கும் அப்படின்னாலே கான்செப்ட் எதுவுமே இல்லாம பார்க்கணும். நான் தல ரசிகர், நான் விஜய் பிடிக்கும், அந்த அளவுக்கு பிடிக்காது. நல்லா தாங்க இருக்காரு. தளபதி ஆல்வேஸ் கியூட். அவர் எப்படி இருந்தாலும் பார்ப்போம். கொளுத்துன ப்ரோ, தேட்டர் கொளுத்துன ப்ரோ, நான் கொளுத்துன ப்ரோ, பெட்ரோல் பாம்பு வீசுறேங்க. நல்ல ஒரு ஆக்டர், ஒரு குட் யங் மேன். வயசானாலும் இன்னும் நல்லா யங்கா இருக்காரு. நான் தளபதியே ரசிப்பேன்றேன். ஒரு ஏஜ் என்னன்னா பெரிய மேட்டர் இல்ல. நான் ரீல்ஸ்ல வரது மட்டும் கொஞ்சம் பாப்பீங்கன்னா நல்லா இருக்கும். விஜய் படம் இருக்குல்ல, வேற லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஏன்னா தளபதி படம் தியேட்டர்ல போய் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அதனால ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஈகரா. பீஸ்ட்ல வந்து ரொம்ப ஏமாற்றோம். சரி அட்லீஸ்ட் கோட்ல வேற லெவல் கலப்பிருப்பாரு நம்புறோம். கோட்டுக்கு வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கண்டிப்பா நல்லா பண்ணிருப்பாரு நம்புறோம். என்ட்ரி செம்மையா இருக்கும், ஃபைட்டிங் நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஆக்டர், ஒரு குட் யங் மேன். வயசானாலும் இன்னும் நல்லா யங்கா இருக்காரு. கண்டிப்பா நல்லா இருக்கும், ஏன்னா வெங்கட் பிரபு பண்ணாரு. அவர் வெங்கட் பிரபு படம் நல்லா தான் இருக்கும். இது மாதிரி எல்லா படமும் நல்லா தான் இருக்கும். இந்த படம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஹிட் ஆகும். எக்ஸ்பெக்டேஷன்லாம் பெருசா இல்லைண்ணா. தளபதி ஃபேனு. தளபதி எப்படி நடிச்சாலும் பார்ப்போம். வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கணும்ல. அவரு டான்ஸ் ஆடுறதுதான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் நானு. அதனால நான் ஒரு பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. நான் ட்ரெய்லர்லயே வீணிட்டேன் நான். விஜய் பண்ணனா ஆக்ஷன் நல்லா இருக்கும்ண்ணா, சாங் டான்ஸ் நல்லா இருக்கும் அவருக்கு. டெஃபினெட்லி ஹிட் ஆகலாம். அப்படியே அவரை ரசிச்சு பார்க்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் இதுல தரமா செஞ்சிருப்பாரு ப்ரோ. ஏன்னா போன மூவிலாம் எப்படி செஞ்சாரு, நாங்க இது பாக்குறோம். இந்த மூவி தரமா செஞ்சிருப்பாரு. விஜயகாந்த் வந்து இந்த படத்தை வந்து ஏஐ மூலமா கொண்டு அந்த முன்னாடி ஒரு படத்துல கூட சில்க் சுமிதா கொண்டு வந்த மாதிரி தான் இதுவும். மேபி இந்த மாதிரி பழைய ஆட்கள் கொண்டு வரும்போது அவங்களோட ஃபேன்ஸுமே நல்லா இருக்கும். பெரியவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்களாம் தான் கேப்டன் ஃபேன்ஸ். அவங்களுக்குலாம் பார்த்தா விஜயோட டிஐ பண்ண அந்த ஃபேஸ் இருக்குல்ல, சின்ன வயசு மாதிரி காட்டுது. அது எந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக தானே இருக்கு. விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிப்பானுங்க, அதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கு, பார்க்க முடியல, ரத்த கண்ணீர் வருது. நல்லா தாங்க இருக்காரு. தளபதி ஆல்வேஸ் கியூட். அவர் எப்படி இருந்தாலும் பார்ப்போம். நம்ம பார்த்தோம், அது கொஞ்சம் காமெடியா தான் இருக்குன்றாங்க எல்லாரும். எனக்கே சிரிப்பு தான் வந்துச்சு அதை பார்க்கும்போது. எந்த அளவுக்கு தெரியல, படம் பார்த்தா தான் தெரியும். சும்மாவே பார்க்க முடியாது. நான் வசிச்சுனா சரியில்லை, நல்லா இல்லை. எனக்கு என்னன்னு தெரியல, மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. பட் எனக்கு ஓகே தான். ஸ்பார்க்ல தான் நல்லா இல்லை, பட் எனக்கு ட்ரெய்லர்ல ஓகேவா தான் இருந்தது. நான் தளபதியே ரசிப்பேன்றேன். ஒரு ஏஜ் என்னன்னா பெரிய மேட்டர் இல்லை. நான் எப்படினாலும் ரசிப்பேன். அது நிறைய பேர் வந்து நல்லா இல்ல அப்படி இல்ல நான் கமெண்ட்ஸ் வருது. பட் ஐ மீன் படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் நல்லா இருக்காது. அப்பா நல்லா இருக்காரு, பையனோட அப்பா நல்லா இருக்காரு, ரெகடா பார்க்க நல்லா இருக்காரு. ஃபைட் சீனுக்கு நல்லா அவர் தெரிஞ்சு அவர் ஃபைட் சீன்ல வருவார் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பையன் ஃபைட் சீன் அவ்வளவா இருக்காது, ஏன்னா கொஞ்சம் டீசெண்டா இருக்காரு. அதனால அப்பா ரொம்ப எதிர்பார்க்கறேன். படத்துல வந்து வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு அஜித் இருப்பாரு அப்படின்ற மாதிரி. இருந்தா நல்லா தானே ஓடும். இருந்தா நல்லா தான் ஓடும். இருந்தா தியேட்டர்ல எப்படி இருக்கும்? வேற லெவல்ல இருக்கும், நல்லா தான் இருக்கும். கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். அதுவும் தான் வந்தா நல்லா தான் இருக்கும். 2 பேர்ஷனுக்கு இல்லாம வந்து இருக்கலாம். ஏன்னா 2 ஃபேன்ஸுமே வந்து அவங்க ஃபைட் பண்ணிப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த ஃபைட் இல்லாம இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜோனர்ல தாட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாதான் நல்லா தான் இருக்கும். ஒன்னா நடிச்சாலும் நல்லதுதான். தலை ஃபேன்ஸும் தளபதி ஃபேன்ஸும் அச்சிக்காம இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல தளபதி பண்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க? யுவன் சங்கர் ராஜானா என்னன்னா நல்ல வைப் தான், வேற என்ன வேணும், நல்லா தான் பண்ணிருப்பாரு. ரொம்ப விசில் போடுனா. இந்த படத்துக்கு எனக்கு அவ்வளோவா இல்லைண்ணா, பட் நார்மலா நல்லா பண்ணுவாரு. இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்ட் ஸ்பார்க்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு போல வந்துருச்சுன்னு. வேற ஆல்டர்னேட்டா வேற மியூசிக் போனா நல்லா தான் இருக்கும்னு தோணுது. அவர் சாங் எல்லாம் பயங்கரமா நான் ஆடிட்டு போயிருவேன். நான் ஐயோ ட்ரிங்க்ஸ் எல்லாம் ட்ரக்ஸ் எல்லாம் சொல்றதுன்னா உண்மைதான் ப்ரோ. அதெல்லாம் உண்மையிலே ஓப்பனா சொல்றேன். டிப்ரெஷன் மட்டும் இல்ல, ஹாப்பியா இருந்தாலே அவர் சாங் கேட்டா மட்டும் போதும் ப்ரோ, வேற எதுவுமே வேணாம் ப்ரோ. ப்ரோ எல்லா டைம் ப்ரோ டிப்ரெஷன் தான் வேணும்ன்றது இல்ல. நீங்க எப்படி இருந்தா ஹாப்பியா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு கப்புள்ஸ் கூட இருந்தாலும் சரி, சாங் கேட்டாலே அவர் சாங் கேட்டாலே போதும், அவ்வளவுதான். நீங்க எதுக்கு போறீங்க எனக்கு புரியல. கப்புள்ஸ் நாங்க கப்புலா இருக்கும்போது சொல்றேன். நீங்க கப்புல இல்ல ப்ரோ, மொரட்டு சிங்கிள் தான்.